நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் நுழைகின்றன. மகிழ்வோம், பேரு வகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கு மாற்றி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர் அந்தோணியாருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான செவ்வாய்க்கிழமையிலே இந்த புனிதருடைய அருளாசிரை நாடி ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கக்கூடிய சாத்தானின் கட்டுகள், தீய சிந்தனைகள், அச்சுறுத்தல்கள் அனைத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைய கோடி அற்புதர் அந்தோணியார் நமக்காக பரிந்து பேச இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு உம்மோடு தூய ஆவியின் ஒன்றியத்தில் எல்லா வல்லவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தனர். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன.
சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 138. நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2a. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். இறைவசனங்கள் 2b மற்றும் 3. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். இறைவசனங்கள் 7c மற்றும் 8. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். Alleluia, 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 alleluia. உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியை
திரு யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை சொற்றொடர்கள் 5-11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களில் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கையை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது ஏற்பட்ட ஒரு அனுபவம் இன்றைய முதல் வாசகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. இட் இஸ் a second resurrection என்று கூட நாம் சொல்லலாம். கடவுளுடைய வல்லமைக்கான ஒரு உயிர்ப்பை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்க முடிகிறது. சீலா மேலுமாக பவுல் அவர்களை காவலர்கள் சிறையில் அடைக்கிறார்கள். ஆண்டவருக்கான இந்த துதி கீதங்களை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே நிலநடுக்கம் வருகிறது. அவர்களுடைய அந்த விலங்குகள் அறுக்கப்பட்டு அவர்கள் விடுதலை அடைவதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்த்த காவலர் அனைத்து கைதிகளும் தப்பியிருக்கக்கூடுமே என்று தன்னையே மாய்த்து கொள்ள நினைக்கிறார். ஆனால் அவர் உயிர் வாழ்வினர். தன்னை தண்டித்தவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறாக மன்னித்தாரோ, தந்தையை அவர்களை மன்னியும், அவர்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல பவுலடியார் நீர் உனது உயிரை மாய்த்து கொள்ளாதீர் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்கள், கடவுளுக்காக நாம் ஊழியம் செய்கிறது, கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த குண அதிசயம் எவ்வாறாக நம்மிலே தென்படுகிறது என்பதை இன்று பவுலடியார் வழியாக, சீலா அவர்கள் வழியாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாணியிலே தன்னை சித்திரவதை செய்தவர்களை கூட மன்னிக்கிறார். அவருடைய வாழ்க்கையும் பவுலடியார் மீட்டெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை பார்த்த அனைவரும் கிறிஸ்துவை நம்பி அவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தார் மீட்படைவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக, வெளி பேச்சுக்காக அல்லாமல் முழுவதுமாக பவுலடியாரை போல உள்ளத்திலே ஏந்தியவர்களாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய குண அதிசயங்கள் நம்மிலே வந்து தங்கும். அவ்வாறாக வந்து தங்குகின்ற பொழுது இந்த உலகம் காட்டக்கூடிய நீதி, பாவம், தீர்ப்பு அவை அனைத்தும் மாற்றி எழுதப்படும். அதைதான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். தவறான ஒரு தீர்ப்பை இவர்கள் மீது சுமத்தினார்கள், இவர்கள் மீது அநீதியை சுமத்தினார்கள் என்று கருதி அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள், சிறையிலே அடைத்தார்கள், வதைத்தார்கள். அனைத்திலும் இருந்து உங்களது நீதி சரியில்லை, உங்களது தீர்ப்பு சரியில்லை என்பதை விளக்கும் வண்ணமாக இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய அந்த ஆற்றல், சக்தி, வல்லமை நமக்கு காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளோடு நாமும் அந்த பவுலடியாரை போல உள்ளத்தின் வழியாக இணைந்திருப்போம், கடவுளுடைய அந்த குணநலன்களை பெறுவோம், கடவுளை ஆட்சிமைப்படுத்துவோம். ஆமென். மனம் தருவே காணிக்கை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்கிறார்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாசா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலிகள் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் வழிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் இது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தருளாது இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக்க மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்சாமால், கோடியற்பது அந்தோனியால், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீபராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் ஒரு குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடும் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லாமல் இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு இதோ நம்மை விடுவிக்க மீட்க எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறந்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வழிப்பதாக. ஆமென். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை
என்றார்